Good morning, everybody. Welcome to Market Day by ECTRA. Arulrajhan. Today is February 3rd, 2023. இன்னைக்கு சந்தை அப்படின்றது வந்து ஒரு கிரீன்ல தூங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஏற்றத்தோட தூங்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நடு நாளைக்கு அப்புறம் ஒரு கிரீன் கலர் கேண்டில் நம்ம மார்க்கெட்ல பார்க்க போறோம். அப்கோர்ஸ் நடுவில் முந்தானத்து வந்ததும் உண்மைதான். ஸோ ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்போர்ட் மொமெண்டம் பார்த்தோம். டவ் ஜோன்ஸ் 1.05%, S&P 500 0.76, நாஸ்டாக் 0.73. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டுடைய ஏற்றம் என்பது ஆசிய சந்தைகள் பிரதிபலிக்கிறதா அப்படின்னா ஆம். ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரும்பான்மை சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு ஏறி தூங்கி ஏறிய விவரமாக வருகிறது. ஜப்பானோட நிக்காய், ஹாங்காங்கோட ஹான்செங், பட் காஸ்பி சவுத் கொரியா சந்தை மட்டும் கொஞ்சம் இப்போது இறங்கி தான் வியாபாரம் ஆகிட்டு வருது. சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாம் ஏற்றத்தோட தற்போது இருக்கிறது. இந்த ஏற்றம் நம் சந்தையில் பிரதிபலிக்குமா? ஸோ சிங்கப்பூர்ல வியாபாரமாகக்கூடிய நம்மளுடைய நிஃப்டி சிங்கப்பூர் நிஃப்டினோ எஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு கேப் அப் கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் ஏற்றத்தில் தற்போது துவங்கி வியாபாரமாகி வருவதாக பார்க்குறோம். ஆக இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது இப்போதைக்கு அப்படின்றது 17,120 சப்போர்ட் ஆகும், 17,650 அப்படின்றத நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சிருக்கோம். இப்போ ஏறினாலும் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதை தாண்டுவதற்கு சிரமப்படும் அப்படின்றத ஒரு தகவலாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை தாண்டுமா அப்படின்றத பார்க்கலாம். அது அடுத்தது சார்ட்ல கூட நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்றேன். நிஃப்டி பேங்க்கும் அந்த ரேஞ்ச் அப்படின்றது இப்போதைக்கு 39,000 அந்த லோவர் சைடு அண்ட் 41,000 அந்த அப்பர் சைடு நம்ம வச்சிருக்கோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் படிப்படியாக ஏறிட்டே இருக்கு. 4 தாண்டியாச்சு, 4.05. இது நல்லதா கெட்டதா? ஷேர் மார்க்கெட்டுக்கு இது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் தான். டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது இப்போ அந்த 1.4.89 இருக்கிறத பார்க்குறோம். ஏற்குறைய அதே லெவலில் தான் இப்போ மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. பிரெண்ட் க்ரூட் இஸ் இன்ச்சிங் அப், இப்போ 83லேருந்து 84.45 டாலர் பெர் பேரல். கோல்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா வேகமாக இறங்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெக்கவரி பாத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 1825லேருந்து 1838 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு $10-13 வந்து கோல்டு ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கோல்டு வந்து இப்போ இந்த இறக்கத்தினுடைய ஏற்றமாக தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கணும். அதனால இன்னும் ஒரு நல்ல இறக்கம் வந்தால் மட்டுமே நம்ம நீண்ட அடிப்படையில் வாங்குறதுக்கு திட்டமிடணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஏறி போச்சுல, $1,600 1950 போய் இப்போ கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால வெயிட் ஃபார் ஃபர்தர் ஃபால் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, யூஎஸ்டி ஐஎன்ஆர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை. அந்த 82.50 83 50 பைசாக்குள்ளே மேலே கீழே சுற்றிக்கிட்டு இருந்த பார்க்குறோம். இப்பயும் 82.58 என்ற விலையில் இருப்பதை பார்க்கிறோம். மைக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து பிப்ரவரியோட ஆட்டோ சேல்ஸ் வெளியாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிக்ஸ்டு பேக்னு சொல்லக்கூடிய வகையில் சிலதுக்கு சாதகமாகவும் சிலதுக்கு பாதகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஹீரோ மோட்டார் கார் 10% அவருடைய விற்பனை கூடியிருக்கு. ஏஷியர் மோட்டார்ஸ் 21%. இதெல்லாம் வந்து டூ வீலர்ஸை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். டிவிஎஸ் மோட்டார் -2%, பஜாஜ் ஆட்டோ 16% என்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது ஆட்டோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 2க்கு பாசிட்டிவ் 2க்கு நெகட்டிவாக இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த செக்மெண்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஹெவி வெஹிக்கிள்ஸ்னு வரும்போது அசோக் லேலண்டோட விற்பனை வந்து 27% கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எம்என்டம் 8%, டாடா மோட்டார்ஸ் 2.5% அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கோர்ஸ் பஜாஜ் ஆட்டோ டூ வீலருக்கானது. ஓகே, ஸோ எஃப்ஐஸோட டேட்டா அப்படின்றது 12,750 கோடி வாங்கிட்டாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய நம்பர் தெரியுது. இதை நான் கிரீனில் போடலாமா? கிரீனில் நான் போடலை. ஏன் அப்படின்னு சொன்னால் நேற்றுக்கு அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அவங்க க்ளோஸ் டு 15,000 crores வந்து ஷேர்ஸ் விற்றுருக்குறாங்க. அதை வாங்கின எஃப்ஐஸோட வாங்கும் நம்பர் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ஆக நெட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கிட்டத்தட்ட 3,000 கோடி 2,500லேருந்து 3,000 கோடி விற்று தான் இருப்பார்கள் நம்மளுடைய ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் அந்த வாங்குதல் அப்படின்றது அது எங்காவது பாசிட்டிவ் செக்மெண்ட்டை காட்டுது. அதுக்காக எஃப்ஐஸ் வந்து இப்போ டர்ன் பையர் ஹெவியாக வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது கிரீனில் பேக்ரவுண்ட் போடாமல் நான் ப்ளூவில் போட்டிருக்கேன், ரெட்டில் போட்டிருக்கலாமே. நான் என்ன சார் வாங்குறது போட்டிருக்கீங்க, இப்போ ஏன் ரெட்டில் போட்டிங்கன்னு கூட யோசனை வரும் இல்லையா? ஸோ அதனால் இப்போதைக்கு அவங்க இன்னும் செல்லர்ஸ் தான். ஓகே, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. 9லேருந்து 11 மணிக்கு காலையில் டெய்லி ஒரு மாதத்துக்கு டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுக்கான பயிற்சி வகுப்பு. ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு எக்ஸ்ட்ரா டிவி தமிழ் சேனல் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் அனலைஸ் பண்ணுறோம். அன்னன்னைக்கான வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. நீங்களும் அதை வாட்ச் பண்ணலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் தான். நடுவில் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஒரு கிரீன் கலர் கேண்டில். அதை எடுத்தீங்கன்னா மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,100லேருந்து மேலே இறங்கி வந்து 17
அங்க 17,255 வரைக்கும் இறங்குனதை நம்ம பார்த்தோம். ஸோ நேத்திக்கு இறக்கம் தான். ஆனா இன்னைக்கு ஏறுற ஏற்றம் அப்படின்றது 17,460 உடனடி ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கிறோம். அந்த இடத்தை தாண்டி முடிந்தால் எதை நோக்கி போகலாம்? 17,220 நோக்கி போகலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு இறக்கத்தினுடைய ஏற்றம், புல் பேக் ரேலி, ரிலீஃப் ரேலி, இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஏற்றமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால 17,220 என்ற தடைநிலை இன்னும் நம்ம ஒரு வலுவான நிலையாக தான் எடுத்துக்கணும். எல்லா ஏற்றத்திலையும் விட்டு லாபத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகளை தான் பெரும்பாலும் பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதனால கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.